கிளிட்ஸ் நேயர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்கலாம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 முற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். முற்பகுதி சனி பகவான் லாப சனியா இருக்காரு. லாப சனி ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றத அவர் கொடுத்துருவாரு. சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கான பலனை முழுசும் கொடுத்துருவாரு. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏன்னா அவர் உபஜயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவாவே இந்த 3, 6, 11 பாவங்கள்ல சனி வந்து உட்கார்றாரு அப்படின்னா கண்டிப்பா நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுத்துருவாரு. ஆனா உட்கார்றது சனி ஆச்சே, அப்ப என்ன பண்ணணும், நீ வேலை செய்யறியா நான் உனக்கு கொடுக்குறேன், வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்றத ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தாராளமா கொடுத்துருவாரு. அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும். அப்ப என்ன, ரொம்ப எளிமையான விஷயம். ரிஷபராசி அன்பர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும். அதுல டிஃபால்ட்டா எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு 10ல ஒரு பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க 10ல இருக்க பாவி யாரு, ராகு பகவான். ராட்சஸ் இருக்கா, அள்ளி கொடுத்துரும். பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது வரும். இப்ப நீங்க ஒரு கிராமத்துல சில 100 மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு வரலாம், பல லட்சம் மக்களுக்கு உங்களை தெரியக்கூடிய ஒரு விஷயத்த அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்ல. ஒரு பிரம்மாண்டம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல கேது, ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அம்மானோட ஒரு மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு, லோட்டஸ் எஃபெக்ட், தாமரை இலையில தண்ணி மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு, அம்மா விட்டு விலகி போறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி. அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள், அம்மா விட்டு விலகி போக கூடாது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, ஒரு பொன்னர் முழு சுபர் பிரகஸ்பதி. குடும்பஸ்தானத்துல குரு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்குங்க. காசு நடமாட்டம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும், பெருசா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, நம்ம ஒரு புது உறவு அப்படின்றது வரும். ஒண்ணு திருமணமாகி ஒரு புது உறவு வரலாம், இல்ல ஒரு புது குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரலாம். இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு விலகுனாங்க எங்க நாத்தனாரு, எங்க ஓரவத்தி, இந்த மாதிரி ஒரு விலகுன சொந்தம் திருப்பி வந்து இணையலாம். இது வந்து இந்த 2ஆம் பாவத்துல குரு இருக்கிறதுனால அது வந்து வாக்குஸ்தானமோ அப்படின்றனால ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். அப்ப வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யாருக்கும் வந்து வாரண்டி ஷூரிட்டி கொடுக்கறது வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் அதே லாபஸ்தானத்துலதான் இருக்கார். லாபஸ்தானத்துல இருக்க சனி மேல குருனோட 9ஆம் பார்வை படியுது. அப்ப ரிஷபராசி அன்பர்கள் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது கேரண்டி. ராகு பகவான் 10ஆம் பாவம், ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப 10ல இருக்க ராகு என்ன பண்ணுவான், தொழில்ல நிறைய ப்ரெஷர்ஸை கொடுப்பான். நேரம் இல்லை, நான் டெவலப் ஆயிட்டேன், நான் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டேன், எனக்கு நேரம் இல்லாம உழைக்கிறேன், தூங்காம உழைக்கிறேன், சாப்பிடாம உழைக்கிறேன், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவா. இதுல கொஞ்சம் ஒன்னும் இல்ல, நம்ம வந்து உழைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணிக்கோங்க. கேத்து சேம் பொசிஷன், பெருசா வந்து டிஃபரன்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா எனக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு. எனக்கு நிறைய நாலேஜ் இருந்து வரக்கூடிய கான்பிடென்ட் யாராலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. அதுதானே உண்மை. நம்மளுக்கு ஒரு விஷயம், நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய திறமை இருக்கு அப்படின்னு மத்தவங்களை நினைச்சு நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்லையே. சோ அந்த விஷயம் தான் இதுன்னு சொல்லலாம். அதுக்கும் மேல உங்க தம்பி தங்கச்சினால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல வந்து பாருங்க,
குட்டி குட்டி டூர் போறது, ஆன்மீகம் சார்ந்த டூர் போறது, சின்ன சின்ன கௌரவங்கள், மரியாதைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. 3ஆம் பாவம் ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னு பெருசா கவலைப்பட வேண்டாம். குரு உச்சம் பெற்று அங்க போறாரு. அதுக்கும் மேல சுக்கிரனுக்கு பகை கிரகம் ஸ்தான பலம் இல்ல அப்படின்னாலும் அவரோட பார்வை பலம் இருக்கு. அதாவது 7, 9, 11 அவர் பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு, கலத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரோடையும் பிசினஸ் பார்ட்னரோடையும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கூட லக்கடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால இருக்கும். லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது, கிரெடிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு, பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா 2025 ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. 95% நம்ம மார்க் கொடுக்கலாம் ரிஷபத்துக்கு. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. இந்த ரிஷபராசி பாருங்க, கர்மமே கண்ணாயிருப்பார். ரிஷபராசி நேயர்களுக்கு கர்மமே கண்ணாயிருப்பார். ஏன் கர்மமே கண்ணாயிருப்பார்? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ரிஷபராசிக்காரவங்களுக்கு லட்சுமி கடாசம் நிறைந்த மனம், லட்சுமி கடாசம் நிறைந்த பகுதி. ஏன்னா காலபுருஷனுக்கு 2 உங்க ராசியில புது வருஷம் பிறக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்குரிய தொழில் இதுவரையும் இருந்ததை விட இந்த வருஷத்துல முதல் சுற்று, முதல் சுற்றுனா குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் வருது, எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்க ராசிக்கு இப்போ முதல் சுற்றுல இந்த ஜனவரில இருந்தே உங்க ராசிக்கு 2ல குரு இருக்கார், மேஷத்துக்கு 3ல இருக்கார், மிதனத்துல இருக்கிறார். ரைட்டுங்களா? அப்ப ரிஷபராசிக்கு உங்க ராசியில இருக்கும் பொழுது 2ல இருக்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு கண்ணை மூடிட்டு இன்னும் தெளிவான என்ன தொழில், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ரிஷபராசி நேயர்கள் மிக மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். பக்திகள் சேனல்கள் உங்களை அன்புடன் வரவேற்று இந்த ரிஷபராசிக்கு அடியேன் பதிவு செய்கின்றேன். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்போதுமே தொழில கவனம். நல்ல 3 வருஷம் இல்ல 4 வருஷம். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போது சனீஸ்வரர் 11ல, மேஷத்துக்கு விரயத்துல, சனி ராகு குரு இந்த 3 பேர் தான் இந்த வருஷத்துல இருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். அப்ப மேஷத்துக்கு இப்ப விரயம், அதனாலதான் 40%. இப்ப ரிஷபத்துக்கு செல்ல செழிப்போட லாபாதிபதி, ராகு 10ல, 2 குரு, எவ்வளவு அற்புதமான யோகம். கிட்டத்தட்ட இன்னொரு 3 வருஷத்துல நீங்க நல்ல டெவலப் ஆயிரும். இந்த 3 வருஷத்துல நல்ல டெவலப் ஆகி வந்தா, ஏன்னா அடுத்த 7.5 உங்களுக்கு வருது, காத்துட்டு இருக்குது, அதுக்குள்ளாக டெவலப் ஆகிக்கங்க. குழந்தைகள் படிக்க வைங்க, குழந்தை பாக்கியம் சரி, கல்யாண வரமும் சரி, குழந்தை வரமும் சரி, பட்டம் பதவியும் சரி, வெளிநாடும் சரி, உள்நாடும் சரி, வெளிமாற்றங்கள், உள்மாற்றங்கள், டெவலப்மெண்ட் பீரியட். இப்போ உங்களுக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் பீரியட். எதை செஞ்சாலும் சரி உங்க ஜன்ம ஜாதகத்தை தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஜோசியக்காரன் சொல்றான் நல்லா இல்ல, கமாண்ட்ஸ்ல திட்டுறீங்க, எங்களை திட்டு என்ன பண்றது? எங்களை திட்டு என்ன? உங்க ஜாதகத்தை எடுத்து கொடுத்தா நாங்க உண்மையை சொல்ல போறோம். தயவு செய்து அடியேன் உங்க ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதை உண்மையோடு சொல்லக்கூடிய, இல்லைன்னா எனக்கு தோஷம், பிரம்மகிருத்தி தோஷம் பிடிச்சிருக்கும். வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸ், பேக்கரி, உங்க ராசிக்குரிய தொழில நல்லா டெவலப் பண்ணுங்க. நல்ல டைம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மூச்சு விடாம தொழில் படுத்துங்க. பெரிய தொழில் அதிபரா வாங்க, பட்டம் பதவியோட வாங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இந்த 1/1/2026 எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் ஒளி பிரகாசமா இருக்கின்றது, எல்லாமே நல்ல சாதகமா இருக்கின்றது. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். அப்ப கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரம் தான். கார்த்திகை நம்ம சொல்லிட்டோம். ரோகிணி அம்பாள் வழிபாடு, ஸ்ரீரங்கம் கண்டிப்பா
விஸ்வரூப தரிசனம் காலைல 4:30 பண்ணுங்க. ஏன்னா ரங்கநாதர் ரோகிணிக்கு, அதே அவர் தங்கை சமயபுரத்தால், அதுக்கடுத்தது அகிலாண்டீஸ்வரி, அவளையும் தரிசனம் பண்ணுவோம். அந்த தாயார் நமக்கு நம்மை ஈன்றெடுத்த தாயாரை விட மிகப்பெரிய தாயார், அவரையும் நம்ம வணங்குவோம். நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த வருடம் மிக அற்புதமான வருடம். ஆராய்ச்சிக்கு மட்டுமல்ல, அதாவது தொழிலும் சரி, கல்வியும் சரி, படிப்பும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026 ரிஷபராசிக்கு. அதனால ரிஷபராசிக்கு 65%. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும், என்னுடைய விஷ்ணுமாயனும், என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மதாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? 2025ஐ பொறுத்த வரைக்கும் கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் சந்தித்த ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்வுல பொறுத்த வச்சுன்னா ஒரு நெருப்பு இருக்கு, அது தொட்டா சுடும்னு சொல்றோம். இல்லை தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களுக்கெல்லாம் இது காலமாக அமையாது. அந்த வகையை பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் தாக்கமும் ஏற்படுத்துமா, விதி மார்ந்து வேலை செய்யுமா என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் விதி சதி செய்து விட்டதோ என்கிற வழியில தொழில வாழ்க்கையில கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தீர்கள். குறிப்பா அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஆன்மீகமா இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள் படாத பாடுபட்டு வந்தீர்கள். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் ஒரு கலங்கிய காலமாகத்தான் கழிந்து விட்டது. 2026ஐ பொறுத்த வரைக்கும் விதி மாறி வேலை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் கருதுகின்றேன். காரணம் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகள் தான். ஏற்கனவே சனி பகவான் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் கூட வாக்கியமும் அதைத்தானே சொல்கின்றது. அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பாதம் நோக்கி நகர்ந்து விட்டார். இந்த அதே நேரத்துல 2024ல குரு பயிற்சியையும் நம்ம ராகுகேது பயிற்சி இறுதியில் இந்த ஆண்டினுடைய இறுதியில சந்திக்க போயிட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் அமைகின்றது. காரணம் இந்த ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம். பாத்தீங்கன்னா சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சாரத்துல நீடிப்பதனால சனியினுடைய ஆண்டாகத்தான் கருதி. கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது போர் கிரகமான செவ்வாயின் ஆண்டு தானே. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆண்டாகத்தான் கருதுகின்றேன். அப்ப குருவின் பாத நோக்கி வந்த சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாம இருப்பதனால விதி மாறி வேலை செய்கின்ற ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைகிறது. தொழில வாழ்க்கையில இதுவரை சந்தித்து வந்த போராட்டங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மாறி நிம்மதியும்
போராட்டம் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு ஒருவர்தான் சற்று சங்கடத்தை தருகிறார். கவனமாக இருந்து விடுங்கள். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் 3 பலம் தான் என்னுடைய அனுபவத்துல. தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலமும் கடந்த ஆண்டு இழந்து மிக கடுமையான போராடி உங்களுக்கு எல்லாம் அந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரே பரிகாரம் தான், எளிமையான பரிகாரம். நரசிம்மருடைய ஆலயம், அற்புதமான ஒரு யோக நரசிம்மராக இருக்கலாம், லட்சுமி நரசிம்மராக இருக்கலாம். அருகிலுடைய நரசிம்மருடைய ஆலயம் சென்று அங்கு பெருமாள் கோயில எல்லா இடத்துலயுமே நரசிம்மர் இருப்பார். ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து நிரப்பி நெய் தீபம் ஏற்றி தாயாரை வழிபடுகிறீர்களா 2026ஆம் ஆண்டு கடந்த ஆண்டினுடைய கசப்பையும் வேதனையும் நீக்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். ரிஷப ராசி நேர்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, சார் நாங்க படுற கஷ்டம், நாங்க படுற கவலைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கலாம். உறுதியா எங்களுக்கும் தெரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களை ஒரு சக்கையை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டாங்க. கரும்பு ஜூஸ்ல மிஷின்ல கரும்பை கொடுத்து விட்டு ஜூஸை தனியா எப்படி சக்கையை தனியா தூக்கி எறிகிறாங்களோ, ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை, உங்கள்கிட்ட உள்ள நல்ல செயல்பாடுகளை கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, உபயோகப்படுத்திக்கிட்டு இப்ப ஏதோ வேண்டாம் வெறுப்பா உங்களை கூட வச்சுக்கிருப்பாங்க அல்லது உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இதுல நீங்க நிறைய மன அழுத்தத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. ஸோ இந்த நிலையில இருந்து மாறி மன மகிழ்ச்சியோட நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கான ஒரு பாணியில சொல்லக்கூடிய அளவுக்கு புன்னகை என்று சொன்னால் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா வெளியே காட்டுவீங்களானா காட்டவே மாட்டீங்க. சிரித்த முகத்தோட அனைவரையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம கர்மா, நம்ம ஏதோ ஒரு போன பிறவில ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம சார்ந்தவங்க அந்த கஷ்டத்தை பற்றக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல பண்பு உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த நல்ல குணத்துக்கு ஏற்றவாறு இந்த 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது, மன மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது. நிறைய போராட்டங்களை சந்திச்சு வர உங்களுக்கு போராட்டம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக உறுதியாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த 2026ல ரிஷபராசி என்பர்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. இந்த 2026 நீங்க 2 பகுதியா, ரெண்டுமே மகிழ்ச்சியான பகுதி தான். ஸோ இதுல 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ரிஷபராசி என்பர்கள் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் சந்திக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை டைரக்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நிறைய மன அழுத்தத்துல இருக்கீங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிறீங்க நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அந்த நிலையிலிருந்து நீங்க மீள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஜூன் மாசத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குருவோடைய ஆதிக்கம், குரு பகவான் கடகராசிக்குள்ள பயிற்சியாகி டைரக்டா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய சனி பகவானை பார்ப்பாரு. அப்ப 11ல இருக்கிற சனி பகவானுடைய தன்மை உங்க லைஃப்ல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அம்மாவுக்கு என்னென்ன ப்ராப்ளங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத வாதங்கள் வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அம்மா கிட்ட கொஞ்சமா பேசிட மாட்டோமா, அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் அடையும். அம்மா உறவுகள் மூலமாக, அம்மா மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026ல நிறைய மகிழ்ச்சியான விஷயத்தை சந்திக்க போறீங்க. நான் சொல்றேன்னா, சந்தோஷம்னா எங்கங்கிற எண்ணத்துலதான் நீங்க வாழ்ந்துக்கிறீங்க. நிறைய விஷயங்களை நம்பி 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 எந்த விஷயத்தையும் உங்களால நம்ப முடியல, எந்த விஷயத்தையும் உங்க மனசு ஏத்துக்கிறவே மாட்டேங்க. என்ன வாழ்க்கைங்கிற வாழ்ற வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்துக்கிறீங்க.
ஸோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2026 ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள ரிஷபராசிக்காரங்க எவ்வளவு தூரம் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்களோ அதை மலை மேல் உள்ள பிரச்சனையை கடுகு போல் மாற்றக்கூடிய தன்மையில குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு போகுது. அப்ப கடன் பிரச்சனை மீண்டு வந்துடுவீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல நல்ல முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, மன அழுத்தங்கள், தாய்மாமா உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், மாமா வழி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி மாமா இன்னுமே உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய சூழ்நிலைனா உறுதியா ஏற்படும். அதே போல உங்க மாமாக்கே பிரச்சனை இருக்கு, நீங்க தாய் மாமா மேல அளவு கடந்து அனுபவிச்சிருக்கவங்க. ஸோ மாமாக்கே நிறைய பிரச்சனை இருக்குங்க, எங்க மாமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்தா எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் மாமாவுக்கு உள்ள பிரச்சனை கண்டிப்பாக விலகி தாய் மாமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரிஷபராசி என்பர்கள்ல 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கிட்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே கிட்ஸ் ஆயிட்டாங்க, குழந்தைகள் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை திருமணம் கிடையாதுங்க, அதாவது திருமணத்துக்குரிய வயது உள்ள நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும். வீட்டுல சுப நிகழ்ச்சி உறுதியாக உண்டு. ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுடைய வேலை என்னன்னா திருமணத்துக்கான முயற்சி எடுங்க. திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நிறைய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல ரிஷபராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, தொழில இருக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், வேலைக்கு தான் போகணுமோ அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கீங்கன்னா உறுதியா கவலைப்படாது. 2026 தொழிலில் நல்ல மேன்மை அடைவீர்கள், நல்ல லாபம் வரும். அடுத்து ஒரு தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்திறமையை நீங்க காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ரிஷபராசி என்பவர்கள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, உங்களுடைய அரசாங்க வேலை முயற்சி உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். மிஸ் பண்ணாம இந்த வருடத்துல ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் உங்களுடைய வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றத்தை சந்திக்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு நாட்களாக உங்களை தேவைக்கு பயன்படுத்த சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்குவாங்க, உங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு. ஓகேவா? சரி, இவ்வளவு மாற்றங்கள் இவ்வளவு முன்னேற்றங்களை சந்திக்கிற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போகும், நிதானமா போகும், அவசரப்படாம வண்டி ஓட்டுங்க. அதுல கவனமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இயற்கையாவே பாத்தீங்கன்னா ரிஷபராசி காதல் பட்டுன்னு வந்துடும், அது சட்டுன்னு போயிடும். அதுவும் விஷயம். ஏன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ணலாம்னா அன்பை காட்டி ஏமாத்தலாங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பாலினத்துக்கு தெரியும். அதாவது பெண்ணா இருந்த ஆணுக்கு, ஆணா இருந்த பெண்ணுக்கு உறுதியா ரிஷபராசியா ஈஸியா நம்ம பேசியே அவங்களை கவுத்துடலாம். அன்பை காட்டணும்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில உங்களை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த வருடம் அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பா பெரிய பாதிப்பு கிடையாது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள்ல உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உறுதியாக சொல்லலாம் இந்த 2026 நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பதை சொல்லலாம். ஸோ இந்த 2026 நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது மகாலட்சுமி அன்னையை பிடிச்சுக்கோ. மகாலட்சுமி தாயாரை நீங்க பிடிச்சி வெள்ளிக்கிழமை நீங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில போய் நீங்க மனசார தாயாரை போய் வழிபாடு செய்யும். அது போல வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடும். 8 to 9 சுக்கிர ஓரையில
உங்க வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இது ரிஷபராசிக்காரங்க தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல ரிஷபராசி அன்பர்கள் யாரு இருந்தாலும் உறுதியாக உங்க வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடுவது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை மகாலட்சுமி தாயார் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும், உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசினருக்கு 90 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. மே மாதம் வரை குருவினால் நன்மை. ஏற்கனவே சனி தங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனி கிரகத்தினுடைய நன்மைகள் கிடைக்கும். 4ல் உள்ள கேதுவால் அவ்வப்போது தாயாருக்கு உடல்நலக் குறைவு உண்டாகும். சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் சிலருக்கு தாமதம் உண்டாகலாம். அண்டை வீட்டாருடன் காணப்பட்ட பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும். ஆகவே பேசும்போது பேச்சில் கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களிடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உருவாகலாம். காதல் உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் தங்கும் நபர்கள் மிக விரைவில் தாய்நாடு திரும்புவர். அந்த வாய்ப்பு தற்போது தங்களுக்கு கூடி வருகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மே மாதம் வரை தன வரவுகள் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். பண வரவுகள் உண்டு. ஆக தங்களுக்கு மே மாதம் வரை தன வரவுகள். பிறகு கணவர் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். 3ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் சென்ற பிறகு கணவன் மனைவியிலேயே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சற்று உடல்நிலை பாதிக்கும். ஏனென்றால் ஆண்டின் துவக்கத்திலேயே 2 அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைந்து அஷ்டமத்தில் 8ஆம் இடம் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. சரியான மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவேன். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவேன். அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர், தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பர். ஆக தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளும் அளவுக்கு நன்மைகள் பிறக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்மை. அரசியல் துறையில் உள்ள நண்பர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள்
கிடைக்கலாம். கட்சிக்குள் தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். இதுவரை தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்டது, அந்த களங்கம் அனைத்தையும் துடை தெரிவீர்கள். ஆக ரிஷபராசினருக்கு தற்சமயம் குரு சாதகம், சனி பகவான் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் கிடைக்கும். பொருளாதார வளம் உண்டு. பழைய கடன்களை அடைப்பீர். தொழிலை அபிவிருத்தி செய்வீர். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்திகளை சிநேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 பலன்களை பார்க்கும் பொழுது பொதுவாகவே யாரும் தடுக்க முடியாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கொடுத்து இந்த 2026 உங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை என்னிடம் அளித்தீர்களானால் அதை பார்த்து தற்போது என்ன தசாபுக்தி, கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது, அதனுடைய பலாபலங்கள் என்ன என்று தெளிந்து ஆராய்ந்து உங்களுக்கு சரியான முடிவை கொடுத்து உங்களை வாழ்க்கையிலே பலம் பெற செய்ய முடியும் என்று கூறி என்னுடைய கைபேசி எண்களின் தொடர்பு கொண்டால் நான் அவ்வாறு செய்வேன் என்று கூறி, இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 வருடத்திலே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகிறீர்கள். லக்ஷ்மி கடாட்சம் என்ன? எல்லா வசதி வாய்ப்புகளும் பணத்தட்டுப்பட இல்லாம இருக்கக்கூடியதான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சுக்கரனுடைய அம்சத்திலே பிறந்தவர்கள், அதனால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் என்று சொல்லி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள், நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றும், அடிக்கடி பயணங்கள் தொடரும். இருந்தாலும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்க வேண்டும், பின்னோக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் இருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும், பொறுப்பு வந்து சேரும், வாய்ப்புகள் கிடைக்கும், அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வந்து வீசக்கூடும். இவ்வாறு நடக்கப் போகிறது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நட்பு உறவுகளிலே சற்று கெடுபலம் ஏற்பட்டிருப்பதால் கவனம் தேவை. அவருடன் பழகும் போது கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. இப்படியாக இருந்து வர வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெருத்த லாபம் ஏற்படும், செய்யும் தொழில் வியாபாரத்திலே உத்தியோகத்தில் இருப்பினார்கள் நல்ல வளர்ச்சி ஏற்படும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். நற்பலங்கள் தான் அதிகமாக இந்த வருடம் இருக்க போகிறது. அடுத்ததாக உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டீர்களானால் நல்லதே நடக்கப் போகிறது. இதுவரை உங்களுக்குள்ள திறமைகளை வளர்த்துக் கொள்ளாமல் இருந்தால் இப்போதை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நீங்கள் ஏற்றம் பெறலாம். சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கு மக்களுடைய நல்ல பெயர் கிடைக்கப் போவதால் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடலாம், அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணை புரியலாம்.
அவருடைய ஏழ்மை நிலையை மாற்றலாம். இவ்வாறு செய்து வரலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்திலே புதிய புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். புதிய நட்புகள் வரும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. எண்ணிய காரியங்கள் ஈடேறும். தொடர் முயற்சியால் நற்பலன்கள் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலாம். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் விஷயத்திலே ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். ஏன் என்று சொன்னால், பழகுவதிலே கவனம் தேவை, கொடுக்கும் வாக்குறுதியிலே கவனம் தேவை. இரண்டிலும் நல்லபடியாக நடந்து கொண்டீர்களானால் அவர்களால் எந்த பிரச்சனை வரப்போவதில்லை. இதே பெண்களுக்கு ஆண்களாலும், ஆண்களுக்கு பெண்களாலுமே இந்த பலன்கள் நடக்கும். இதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு என்று பார்த்தீர்களானால், வருட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிற லட்சுமி கடாட்சம் வரப்போகிறது. அப்போது லட்சுமி கடாட்சம் வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அவை எல்லாமே செய்யலாம். மகாலட்சுமி பூஜிக்கலாம், வீட்டிலே பூஜிக்கலாம், கோவில் சென்று வழிபடலாம். அம்மன் வழிபாடு உகந்தது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடு செய்து வரலாம். இதெல்லாமே செய்து வரலாம். அடுத்ததாக வள்ளி தெய்வானை கூட முருகப்பெருமானை வழங்கி வழிபடலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் வழிபாடு நல்லதை செய்யும். தான தர்மங்கள் என்று பார்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு பழுத்த சுமங்கலிங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யலாம். அவர் வளர்ச்சிக்கு பாடுபடலாம். ஏழ்மை நிலைகளுக்கு உதவலாம். முதியோர் இல்லம் சென்று அங்குள்ள முதியோர்களுக்கு அவர்களுக்கு தேவை அறிந்து தான தர்மம் செய்து வரலாம். இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் இந்த 2026ஆம் வருடம் கண்டிப்பாக நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லி, இந்த 2026ஆம் வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 85%, 85% நற்பலன்கள் ஏற்படும் என்று சொல்லி, நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்காமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி, அதனால் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.